ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் உமை தகவல். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் விடாமல் நம்ம வந்து காஸ்கோ ஷாப்பிங் இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். வர வர வீக்கெண்ட்ஸ்லலாம் காஸ்கோ செம்ம க்ரௌடடாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு வீக் டே இன்னைக்கே தான் ஈவினிங் நம்ம ஷாப்பிங்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் காஸ்கோவில் நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுற செக்ஷனே நமக்கு வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன் தான். ஸோ இன்னைக்கு எதுவும் இங்கே வாங்க போகிறதில்ல. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆதிக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவான். ஏன்னா அவனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ பேசிக்லி ப்ளே ஸ்டேஷன் லேட்டஸ்ட் மாடல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நியூ கேம் கார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. லைக் மரியோ கேம்ஸு, ரோப்ளாக்ஸோட கிஃப்ட் கார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கே அதுக்கு பார்த்து வச்சுட்ருப்பான். காஸ்கோனால ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி டைமில் வாங்குறதோட ஏதாவது பர்டிகுலராக டீல்ஸ் போடுற டைமில் வாங்கினோன்னா நமக்கு இன்னும் கூட பெனிஃபிஷியலாக இருக்கும். முக்கியமாக பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ் கிவிங் டைமில் நல்ல ஒரு டீல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி த்ரூ அவுட் த இயர் வந்து ரேண்டமாக அங்கங்கே வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ காஸ்கோ ஷாப்பிங் அதனால தான் வந்து மக்களால் அவாய்டே பண்ண முடியாது. நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து எப்பயாவது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபரில் வரும். ஸோ அந்த டைமில் குயிக்காக நம்ம வாங்கிடலாம். இப்போ நானும் அதுக்கும் பார்க்கறது வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ரிங், அதாவது இதுக்கு பேர் வந்து ஓரா ஸ்மார்ட் ரிங் அப்படின்ட்டு. இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் காஸ்கோவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நானே. சைஸஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பல்வேறு சைஸில் வந்து ட்ரையல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மோதிரம் சைஸ் என்ன அப்படின்ட்டு இதை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $350 $500 வரைக்கும் ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு 2 கலர்லேயுமே இருக்குது. சரி, அப்படி இந்த ஸ்மார்ட் ரிங்கில் என்ன பண்ணும்பா அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு அ ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி செக் பண்ணுறது, ஹார்ட் ரேட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அடுத்ததாக அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சைடுக்கு தான் வந்திருக்கோம், காஸ்கோட அப்பேரல்ஸ் செக்ஷனுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து லைட் வெயிட் காட்டன் டீஸு, ரிலாக்ஸ்ட் பட்டன் டவுன் ஷர்ட்ஸ் மாதிரி நல்ல ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு லினன் ஷர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மற்ற கடைகளில் இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமானா டெஃபினட்டாக இல்லை. இங்கே லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாமே வந்து நமக்கு அந்தந்த சீசனுக்கு வந்து ஆப்டாக வந்து கரெக்டாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்தால் நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 1 or 2 டிஷர்ட்ஸோ, பேண்ட்டோ, ட்ராக் பேண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துருவோம் நம்ம. இங்கே லேடிஸ் செக்ஷனில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஒயிட் லெக் ஜீன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாய்ஸ் செக்ஷனில் ஆத்விக்கு தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேண்ட் வந்து யூஸ்வலாக ஜீன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் விக்கிங் ஃபேப்ரிக்கோடு இருக்குது. விச் மீன்ஸ் நல்லா ப்ரீதபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் வாங்கினோன்னா நம்ம சம்மர் வரைக்கும் நல்லா போட்டு அடிக்கலாம். இங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸஸ் தான். அதுவும் இப்போ ஸ்ப்ரிங்னால வந்து நிறைய ஃப்ளோரல் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா பேசல் ஷேட்ஸில் பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபுட்வியர் தான். அது முக்கியமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விமென்க்கு வந்து நல்ல அடிடாஸில் செம்மையான ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்னிக்கர்ஸ் மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஷூ தான். நல்ல கேஷுவலாக போட்டு அடிக்கலாம். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போனனால எடுத்துட்டேன். ஆட் ஆனால் வந்து இதில் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃபரும் வந்து போட்டிருக்காங்க. $7 ஆஃபர் ரெகுலர் ப்ரைஸை தாண்டி. ஸோ அதனால் யோசிக்கவே இல்லை, எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கனாலே ஒரு செம ரெஃப்ரெஷிங்கான ஒரு செக்ஷன் தான். லைக் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனது தான் போதும். லைக் காஸ்கோவில் உங்களுக்கு நிறைய க்ரீனரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்திங்கனாலும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் தாங்க. லைக் உங்களுக்கு ஸ்மால் இன்டோர் பிளான்ஸ்லேருந்து உங்களுக்கு அவுட்டோரில் வைக்கிற பெரிய பெரிய ட்ரீஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு ஹோம் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சீசன் இது தான். இந்த சைடெல்லாம் மூட்டை மூட்டையாக அடுக்கியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாட்டிங் சாயில் தான். ஸோ பேசிக்லி எந்த சீட்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் டைமில் பிளான் பண்ணுறதுக்கு இந்த சாயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சாயிலோடு சேர்த்து கம்போஸ்ட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க.
ப்ளஸ் இந்த சைடு அயல் ஃபுல்லாவுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேக்லேயுமே வந்து ஒரு மிக்சர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு காம்பினேஷன் மாதிரி. இதை நம்ம பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து வேரியஸ் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே பஞ்சில் வர மாதிரி இருக்கும். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே போட்டு ஸோ ஒவ்வொரு சீசன் அதாவது ஒவ்வொரு மாதம் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி க்ரோத் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பார்த்து கூட நம்ம இருக்க லொக்கேஷனுக்கு வந்து எது வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ளவர்ஸ்லாம். இங்கே வந்து உங்களுக்கு பிளாக்பெர்ரி அண்ட் ப்ளூபெர்ரிக்கான ட்ரீஸ் அதாவது ஃப்ரூட் ட்ரீஸ் தாங்க இருக்குது. ப்ளஸ் இதெல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீஸ் தான். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து பிளான்டர்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளவரிங் பாட்ஸ் தான் எல்லாமே. இந்த ப்ராடக்ட் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ஹோஸ் ஹைடவே தான் இது. நம்ம கார்டனில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாருமே வந்து கார்டன் ஹோஸ் பைப் வச்சுருப்போம். பட் அது அங்கங்கே ஸ்கேட்டர்டாக ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்குள்ளார நம்ம விட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இந்த இடம் வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பேக்யார்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க. ஏன்னா அத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அவுட்டோருக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு சோஃபாஸ் ப்ளஸ் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அந்த காம்போ மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 பீஸ் 6 பீஸ் அப்படின்ட்டு நமக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம காம்பினேஷனில் வாங்கிக்கலாம். எப்போ வந்தாலும் ஆத்விக்கும் நானும் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போவோம். ஏன்னா காஸ்கோவில் சுற்றுறதே நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். பட் இங்கே வந்து இந்த குஷனில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்னால இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு வெதர் ரெசிஸ்டன்ட் தான். லைக் வெயில் மழை பனி எதுனாலுமே வந்து நீங்கள் அப்படியே வெளியில் விட்டுடலாம், ஒன்றுமே ஆகாது. இது வந்து அவுட்டோர் ஸ்டோரேஜ்க்கான பாக்ஸ் தாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா நம்மளோட ஹார்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே அதில் போட்டு நம்ம வெளியில் வச்சுக்கலாம். வெதர் ரெசிஸ்டன்ட்னால அந்த பாக்ஸ் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கும். அடுத்ததாக இப்போ கிச்சன் சைடுக்கு தாங்க வந்திருக்கோம். இதெல்லாமே வந்து செராமிக் பவுல்ஸ் தான். செட் ஆஃப் 10 பவுல்ஸ் வந்து $10. இது நல்ல மல்டி பர்பஸ் பவுல்ஸ் தாங்க. கரெக்டாக இந்த ஏப்ரல் மாதம் தான் இப்போ கிடைக்கிது இங்கே காஸ்கோவில். நான் போன வருஷமே இது வாங்கிட்டேன். காஸ்கோட இந்த குக்வேர் செட்டோட குவாலிட்டிலாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. பயங்கரமாக இருக்கும். எப்பயுமே நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். பட் நம்ம வீட்டில் வாங்கி பல வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய பேன் மாதிரி ஒன்று தேவைப்படுது. ஸோ அதை அப்கிரேட் பண்ணணுன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். வேறு ஏதாவது நல்லதாக இங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து நான்ஸ்டிக் செராமிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. இந்த ஹெக்ஸ்கிளாட் குக்வேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு கூட சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினேன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் கிச்சன் குக்வேர்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிளெண்ட் ஆஃப் போத் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் நான்ஸ்டிக் சர்ஃபேசஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இதில் இருக்குது பாருங்கள். இந்த பர்டிகுலர் குக்வேர் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நானே காஸ்கோவில் பார்க்குறேன். என்னென்னா வந்து இது வந்து ஒரு 15 இன்ச்க்கான ப்ரீ சீசன்ட் கார்பன் ஸ்டீலில் பண்ண ஒரு பெரிய ஒரு தவா மாதிரி இல்லை ஒரு பேன் மாதிரி அப்படி கூட சொல்லலாம். 2 சைடு வந்து நமக்கு ஹேண்டில்ஸோட வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் தாங்க தேடிட்டு இருந்தேன். இது வந்து ப்ராப்பர் இரும்புக்கல் அப்படின்னும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு அயர்ன் அண்ட் கார்பன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்தாச்சு. இங்கே கொஞ்சம் பெட்டிங் செக்ஷனும் இருக்குது பாருங்கள். ஸோ எப்படின்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பெட்டிங் செட்டு தான். உங்களுக்கு பில்லோ கவர்ஸ்லேருந்து பெட்ஷீட்ஸ் அண்ட் கம்ஃபர்டர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாகவே வந்து வருது. ஸோ அதான் ப்ரைஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு $70 கொடுக்குறாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் இங்கே காஸ்கோவில் குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாமே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 இயர்ஸ் நல்லா தாராளமாக தாங்கும். இதெல்லாம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் மட்டும் தனியாக செட்டாக கிங் அண்ட் குவீன் சைஸ் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. இங்கே காஸ்கோவில் இருக்க அந்த மெமரி ஃபோம் பில்லோ வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கழுத்து வலிலாம் இல்லாமல் தூங்கலாம். ஸோ எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது ஒன்று பழசாயிடுச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ண தான் இப்போ ஆத்விக் எடுத்துகிட்டு இருக்கான்.
அடுத்ததா சம்மர் வரப்போகுது இல்லையா? ஸோ சம்மர் அப்டின்னாலே இந்த ஊர் மக்களுக்கு வந்து பேக்யார்ட்ல பார்பிக்யூ பார்ட்டி அடிக்கடி பண்ணுவாங்க. ஈவன் நம்மளே கூட பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான பிபிக்யூ அடுப்பு, கிரில் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க. கூடவே வந்து உங்களுக்கு லைட்டர்ஸு ப்ளஸ் அதுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபைனலி நம்ம எத வாங்க வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு தாங்க சொல்லுவேன். எஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க வந்து ஸ்டார்ட்டிங் வித் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் பெர்ரீஸ் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ ஸ்ட்ராபெர்ரீஸ் அண்ட் பிளாக்பெர்ரீஸ், ப்ளூபெர்ரீஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ் இப்போ எடுத்தாச்சு. பெர்ரீஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் காஸ்ட்கோல வாங்குற பெர்ரீஸ் வந்து குவாலிட்டி செம்மையா இருக்கும். அதாவது 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தாங்கும். யூசுவலாக இந்த மாதிரி காஸ்ட்கோல நிறையா சாம்பிள்ஸ் வந்து வீக்கெண்ட் டைமில் வரும்போது நிறையா கிடைக்கும். பட் இன்னைக்கு ஒரு வீக் டே தான் ஸ்டில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிப்ஸ் அண்ட் சல்சா மாதிரி தான் கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த சைட் ஃபுல்லாமே வந்து மீட் செக்ஷன் தாங்க. சிக்கன், பீஃப், ஃபிஷ், ஷ்ரிம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரோசன் ஃபுட்டும் நிறைய வெரைட்டிஸில் இருக்கு. அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஃப்ளேவர்ஸ் கரீஸ்லாம் கூட ஃப்ரோசன் ஐட்டமில் இங்கே காஸ்கோவில் கிடைக்குது. அதே மாதிரி காஸ்கோவில் இப்போல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசர்ட்ஸும் பார்க்க முடியுது. பார்க்கும் போதே செம்ம எம்மியாக இருக்கும். ஒன்றும் இதெல்லாம் வந்து பிஸ்தாஷியோ பிரயோஷே பன்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு சாக்லேட் ட்ரீம் அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் க்ரீம், அதாவது மூஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் இட்டாலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கேக் பாப்ஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்க. பட் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டைல் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ அந்த ஃப்ளேவர் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து மக்ரூன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பேசிக்லி நிறைய கண்ட்ரீஸோட டிசர்ட் வந்து இங்கே காஸ்கோவில் நமக்கு கிடைக்குது. இது வந்து ஸ்டோன் ஃபயரில் வந்து மினி நான் மாதிரி. இது அத்விக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்று எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இது வந்து சீஸ் தாங்க. ஸோ ஃபெட்டா சீஸ் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரம்பிளாக ஒரு பன்னீரை உதுத்தி போட்ட மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா வந்து மெயினாக வந்து சாலட்ஸ் மேலே நம்ம தூவி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டமில் நிறையா இருக்குது. பட் நம்ம ரொம்ப செலக்டிவாக 1-2 ஐட்டம் மட்டும்தான் வாங்குவோம். மெயினாக வந்து அத்விக்கு பிடிச்ச சிக்கன் நக்கெட்ஸ் வாங்குவோம். இல்லைனா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, சிக்கன் பாப்கார்ன் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரே டைம் கிடையாது. ஆல்டர்னேட் மந்தில் வந்து ஒவ்வொரு டைம் வாங்குவோம். சம்டைம்ஸ் வந்து அவசரத்துக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த டம்ப்ளிங்ஸ் வந்து ஃப்ரோசனாக தான் இருக்குது. பட் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம். இதுவுமே வந்து அத்விக்குன்னு இல்லை, எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். யூஸ்வலாக வந்து உபே ஃப்ளேவரில் வந்து போபா மில்க் டீ வந்து செம்மையாக இருக்கும், வெளியில் வாங்கி குடிப்போம். பட் இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார் மாதிரியே வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஆயில்ஸ் தாங்க. ஸோ வெஜிடபிள் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு இந்த மாதம் தேவை. ஸோ வாங்கியாச்சு. என்னென்னா காஸ்கோவில் வாங்கும் போது பல்காக இருக்க மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து 2 to 3 months வந்து நம்ம ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி மார்னிங் குடிக்கிற ஹாட் சாக்லேட் மில்கான அந்த நெஸ்குவிக் பவுடர் தான் எடுத்திருக்கான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குடிக்கிறதுக்கு காஃபி பவுடர் தான் எடுக்கிறேன் நெஸ்கஃபேல. இது என்னதான் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸாக இருந்தாலுமே நம்ம ஊரில் கிடைக்கிற காஃபி பவுடரோட டேஸ்ட் மாதிரி இங்கே வராது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக இது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், க்ரன்ச்சி பிஸ்டாஷியோ க்ரீம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி இந்த துபாய் சாக்லேட் வந்து ஃபேமஸ் ஆனதுலேருந்து எங்கே போனீங்கனாலும் நிறைய இடத்துல பிஸ்டாஷியோ க்ரீமும் அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தான். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாம்ஸ் அண்ட் ஜெல்லி தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் மேப்பிள் சிரப் இந்த மாதிரி பேன் கேக்கில் போட்டு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. இதுவுமே ஒரு ஜாம் வெரைட்டி தான். பட் ஒரே ஃப்ரூட் ஸ்ட்ராபெரியோ ராஸ்பெரியோ அந்த மாதிரி இல்லாமல் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை சேர்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப் ஃப்ளேவரில் ஒரு பேகல் சிப்ஸ் மாதிரி. நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லைனா சூப்லலாம் தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். இது வந்து குவெயில் எக்ஸ் தாங்க, காடை முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளேவர் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி டு ஈட் தான். ஐ திங்க் பாயில் பண்ணியே உள்ளே வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஒரு குட்டி குட்டி எக்கையுமே வந்து இண்டிவிஜுவலி விராப்டாக இருக்குது. இந்த பேக்கெட்டில் வந்து ட்ரைட் ஃபிஷ் தாங்க இது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜப்பான்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் செம்மையாக ஒரு மவுத் வாட்டரிங்கான செக்ஷன் தான். ஃபுல்லாக சிப்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டாட்டியா சிப்ஸ் தான். நேச்சூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இதில்
இங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வெரைட்டி வாங்கலாம் அப்படிங்கிறது செம்ம கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஏன்னா பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லேஸு, ரஃபிள்ஸ் இருக்கு. அப்புறம் நேச்சோ லவர்ஸ்க்கு வந்து டொரிட்டோஸ் இருக்கு. கார்ன் சிப்ஸ்ல வந்து ஃப்ரிட்டோஸு, பிரிங்கிள்ஸு எல்லாமே வச்சிருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் பேக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் சைஸ்ல கிடைக்கும். அதே மாரி பிரெட் செக்ஷன் வந்தோம்னாலும் கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஏன்னா எக்கச்சக்க வெரைட்டீஸ் இருக்கும். பட் நம்ம ஸ்டாண்டர்டா மோஸ்ட்லி வந்து மல்டி கிரெயின்ஸ் இல்லன்னா வந்து வீட்ல பண்ண பிரெட் வந்து எடுத்துருவோம். இப்ப புதுசா வந்து கீட்டோ ஸ்லைஸ்ன்னு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கீட்டோ டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரெட் போல. அப்படி இப்படி நம்ம ஒவ்வொரு செக்ஷனா முடிச்சு இப்போ ஃபைனலா வந்து நட்ஸ் அண்ட் சாக்லேட் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ யூசுவலா இங்க வந்து மிக்ஸ் நட்ஸ் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து சாக்லேட்ஸ்ல வந்து டார்க் சாக்லேட் வந்து எப்பயுமே வாங்குவேன். நம்ம வீட்ல இருந்தோம்னா நமக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த தடவை வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் துபாய் சாக்லேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த துபாய் சாக்லேட் செம்ம ஃபேமஸாக இருக்கும்போது ஒரு வெரைட்டி கிடைக்கிறதே வந்து ரொம்ப லிமிட்டட் எடிஷனாலாம் இருந்துச்சு. இப்போ அந்த காலம்லாம் மாறி துபாய் சாக்லேட்டில் மட்டுமே உங்களுக்கு எத்தனை வெரைட்டிஸ் பாருங்கள். பார்ஸ் மாதிரி, கோன்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. துபாய் சாக்லேட்னாலே அதோட ஐகானிக் ஃப்ளேவரே பிஸ்தாஷியோ க்ரீம் வித் குனாஃபா வந்து சேர்ந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ அது ஹிட் ஆகவும் அதில் வந்து ஃப்ளேவரை மாற்றி விட்டாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி க்ரீம் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இது வந்து இப்போ தான் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மளோட சாக்லேட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நான் யூஸ்வலாக வாங்குறது. இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் சாக்லேட்டில் வந்து மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நட்ஸ் லைக் பிஸ்டாஷியோஸ் அண்ட் கிரான்பெரிலாம் போட்டிருக்கும் குட்டி குட்டி பார்ஸாக. ஸோ நம்ம வீட்டில் சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இதுதான் 1-2 எடுத்து சாப்பிடுவேன். இதை வாங்க வர சாக்கில் மித்த எல்லா சாக்லேட்டையும் ஒரு ரவுண்ட் இப்போ பார்த்தாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம காஸ்கோவில் வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி வாங்கியாச்சு. நம்மளோட பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $380, அதாவது $400 கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு கார்ட்ல பார்த்தோம்னா பெருசா எதுவும் வாங்காத மாதிரி இருக்கு. பட் இதுவே வந்து இவ்வளோ காஸ்ட் வந்துருச்சு. பேசிக்லி இப்போ எல்லாமே விலைவாசி ஏறினால ஒரு 10 to 20% வந்து எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் ஹைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளோதான், அடுத்தது நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.